Hi students, this is Adita here. Today we are going to solve the seventh problem in exercise 1.5. If f such that r tends to r and g such that r tends to r are defined by. So வந்து f and g are real numbers அப்படின்ட்டு நமக்கு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, எஃப்பும் ஜியும் வந்து ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்னது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் டு தி பவர் 5, g of x is equal to x to the power 4. Then check if f and g are 1 to. So next என்ன பண்ண போறோம்னா check if f g are 1 to 1 ஃபங்க்ஷனா அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம். இது f உம் g உம். அடுத்து f dot of g is 1 to 1 ஃபங்க்ஷனான்னு செக் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ ஈஸி தான், சால்வ் பண்ணலாம். ஸோ கிவன் கொடுத்துருக்க f of x உம் g of x என்னன்றதை நோட் பண்ணிடலாமா? So f of x is equal to x to the power 5 and g of x is equal to x to the power 4. This is what given. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து f உம் g உம் வந்துட்டு is a one to one function நம்ம செக் பண்ணோம். First we have to check f and g are one to one function. ஸோ இதை நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா என்ன பண்ணுவோம், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து f ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சே சால்வ் பண்ணும். f of x is equal to what? X to the power 5. ஓகேங்களா, f of x is equal to x to the power 5 னு கொடுத்துருக்காங்க. g of x is equal to x to the power 4 இருக்கு. இப்போ நம்ம அந்த ஆரோ டயக்ராம் வச்சு நம்ம சால்வ் பண்ணோம்னா சம் எக்ஸாம்பிள் வேல்யூஸ் எடுத்துட்டு நம்ம ஆரோ டயக்ராம்ல பிளாட் பண்ணிட்டோம்னா நம்ம செக் பண்ணிடலாம் வெதர் இட் இஸ் அன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ஆர் நாட் அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஸோ தட் நான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டுமே ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. எஃப் ஃபங்க்ஷனும் ரியல் நம்பர்ஸ் தான், ஜி ஃபங்க்ஷனும் ரியல் நம்பர்ஸ்னு சொல்லிட்டாங்க. தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் நோட்டட் அஸ் ஆர். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் வந்து நான் -2 -1 0 1ன்னு 4 வேல்யூ எடுத்திருக்கேன். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன் அஸ் நமக்கு என்ன இருக்கு, எக்ஸ் டு தி பவர் 5 இதுதானே கொடுத்துருக்காங்க, எக்ஸ் டு தி பவர் 5. ஸோ இப்போ நீங்க லிசன் பண்ணுங்க, இங்க என்ன வரும், -2 பவர் 5 ஆகும். இது -1 டு தி பவர் 5, இங்க 0 டு தி பவர் 5, தென் 1 டு தி பவர் 5. இதானே வரும். எஸ், எப்பவுமே நமக்கு தெரியும் நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு, ஓகேவா, அதுக்கு பவர் வந்து ஆடா இருந்ததுன்னா வி வில் கெட் நெகட்டிவ். கன்ஃபார்மா நெகட்டிவ் ஒன்று கிடைக்கும். அதுக்கடுத்து அங்க இருக்கிற வேல்யூஸை பொறுத்து த வேல்யூஸ் மஸ்ட் பி சேஞ்ச்ட். இது தெரியும். இதே ஒரு நெகட்டிவ் வேல்யூக்கு பவர்ல ஈவன் வேல்யூ இருந்ததுன்னா கம்ப்ளீட்டா அதுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னது, பாசிட்டிவ் வேல்யூஸா மட்டும்தான் ஆன்சர் கிடைக்கும். யூ நோ தட் ரைட்? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வேல்யூஸ் என்னன்னு மாத்த போறோம். ஸோ -2 த ஹோல் பவர் 5னா இங்க எப்படியும் நெகட்டிவ் வேல்யூ தான் வரப்போகுது. ஸோ தட் நம்ம என்ன பண்ண போறோம், மைனஸ் போட்டுட்டோம். 2 டு த பவர் 5 என்ன வரும், 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. So the value was -32. Next, -1 to the power 5. 1க்கு என்ன நம்பர் ஆஃப் பவர் போட்டாலும் we will get 1. பட் இது ஆடா இருக்கு, அதே மாதிரி நம்பர் எப்படி இருக்கு, நெகட்டிவ்ல இருக்கு. அப்ப என்ன கிடைக்கும், -1 ஆகும். அடுத்து any value is multiplied with 0, you will get 0. So இப்போ 0க்கு என்ன பவர் போட்டாலும் வேல்யூ என்னவா இருக்க போகுது, it must be 0. கரெக்டா? அடுத்து 1 to the power 5, your answer is 1. ஸோ இது கிடைச்சிருச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூஸ் பாருங்க. இப்போ நான் -2 பிளாட் பண்றேன், -1 பிளாட் பண்றேன், 0 1 எனி வேல்யூஸ் எடுத்துக்கலாம். ரியல்ன்றதுனால தான் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எல்லாமே எடுத்திருக்கும். ஓகேவா, அடுத்தது இதுக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கு, -32 கிடைச்சிருக்கு, -1 கிடைச்சிருக்கு, 0 கிடைச்சிருக்கு, 1 கிடைச்சிருக்கு. ஃபார் ஈச் வேல்யூ யூ ஆர் ஹேவிங் அன் இமேஜ். ஃபார் ஈச் எலிமெண்ட் வி ஆர் ஹேவிங் அன் செப்பரேட் image. So f of x is it is a one-to-one function. கரெக்டா? இது வந்து ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். சூப்பர்.
நெக்ஸ்ட் இங்க பாருங்க. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? g of x என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். You know that g of x is nothing but x to the power 4. ஸோ ஈவன் பவரா இருந்ததுன்னா நெகட்டிவ் வேல்யூக்கு ஈவன் பவரா இருந்தாலும் யூ ஆர் கோயிங் டு கெட் த பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் நமக்கு கிடைக்க போகுது. ஓகே, இப்போ இது என்ன ஆகும்? -2 த ஹோல் பவர் 4 ஆகும். இது -1 த ஹோல் பவர் 4 அண்ட் திஸ் வில் பிகம் 0 டு தி பவர் 4 அண்ட் 1 டு த பவர் 4 அண்ட் 2 டு த பவர் 4. ஓகேவா? இப்போ லிசன் பண்ணுங்க. இதுவும் பாசிட்டிவ் வேல்யூவா தான் ஆகும். இதுவும் பாசிட்டிவ் வேல்யூவா தான் இருக்கும். ரெண்டுக்கும் சேம் பவர் சேம் வேல்யூ. ஸோ என்ன வரும்? 2 பவர் 4ன்றதுக்கு ஆன்சர் 16. என்னது? யூ வில் கெட் 16. 16 கிடைக்குமா? ஓகே. அப்போ -1 த ஹோல் பவர் 4னாலும் 1 த ஹோல் பவர் 4னாலும் யூ வில் கெட் வாட் வேல்யூ யூ வில் கெட்? 1. 0 பவர் 4 இஸ் வாட்? 1, 1. ஸோ 0 பவர் 4 என்ன வரும்? யூ வில் கெட் 0. லிசன் பண்ணுங்க. 16, 16, 1, 1. அப்போ வேல்யூஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ என்ன கிடைக்க போகுதுன்னா, இப்போ வேல்யூ வந்து பிளாட் பண்ணுங்க. -2, -1, 0, 1, 2. டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் செட் ஏ. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ்க்கு your your image value is same. பாருங்க. இப்போ -2க்கும் நமக்கு என்ன கிடைக்குது? 16 கிடைக்குது. +2க்கும் 16 கிடைக்குது. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துட்டாவே இட் வில் நாட் பி அன் 1-to-1 ஃபங்க்ஷன். ஓகேவா? இட்ஸ் நாட் அன் 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ therefore g of x to the power 4 is not 1-to-1 function because each element has no unique image. ஸோ யூனிக் இமேஜ் இருந்திருந்தா தான் அது 1-to-1 ஃபங்க்ஷன். பட் இங்க என்ன ஆகுது? -2க்கும் 2க்குமே என்ன கிடைக்குது? நமக்கு 16 தான் கிடைக்குது. -1 1க்கு 1 ரிப்பீட் ஆகுது. ஸோ ஓகேங்களா? சேம் இமேஜ் ஷேரிங் வித் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். ஸோ அது வந்து இட்ஸ் நாட் அ 1-to-1 ஃபங்க்ஷன். ஸோ இது ஓவர். தென் கொஸ்டின்ல என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண ஸோ கொஸ்டின்ல செகண்ட் என்ன கேட்டிருக்காங்க? f dot of g is 1-to-1 ஆன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் f dot of g அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இது எப்படி எழுதுவோம்? எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஸோ எஃப் ஆஃப் இன்டீரியர் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் எக்ஸ் டு தி பவர் 4. இப்போ இது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற மாதிரி தானே இருக்கு. அதுக்கு என்னன்னா எக்ஸ் டு தி பவர் 5ன்றதா என்னன்னு கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ். கரெக்டா? பட் இப்போ எக்ஸுக்கான வேல்யூ என்னது? எக்ஸ் டு தி பவர் 4. அப்போ அதை ரீப்ளேஸ் பண்ணலாமா? ரீப்ளேஸ் பண்ணா என்ன ஆகும்? எக்ஸ் பவர் 4 அதுக்கு மேல பவர் 5 இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்? எக்ஸ் 4 into 5 which is equal to எக்ஸ் பவர் 20. ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? எஃப் டாட் ஆஃப் ஜி which is equal to எக்ஸ் டு தி பவர் 20ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது 1-to-1 ஃபங்க்ஷனா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம்? டேபிள் ஃபார்ம் பண்ணுங்க. எக்ஸ் எஃப் டாட் ஆஃப் ஜி அதுக்கு எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் டு தி பவர் 20. ஸோ நம்மளா ரேண்டமா சில வேல்யூஸ் எடுத்துப்போம். -1, 0, 1 சிம்பிளான வேல்யூஸ் எடுத்துப்போம். ஏன்னா இதுவும் ரியல் நம்பர்ஸ் தானே. ஸோ இப்போ -1 பவர் 20 இது என்னாகும்? 0 பவர் 20 இது என்னாகும்? 1 பவர் 20 ஆகும். லிசன், நான் அப்பதான் சொன்னேன் நெகட்டிவ்ஸ்க்கு பவரோட வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் டு தி பவர் 20னா -1 த ஹோல் பவர் 20ன்னு வந்து நம்ம சம் வேல்யூஸ் எடுத்திருக்கோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், இருந்தாலும் திருப்பி ரிமைண்ட் பண்றேன். இப்போ நெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கு. நெகட்டிவ் வேல்யூக்கு
பவர் வந்து ஈவன் வேல்யூஸா இருந்தா யூ வில் கெட் த பாசிட்டிவ் வேல்யூஸ். அவுட்புட் வில் பி இன் த பாசிட்டிவ் வே. இதுவே இது பாசிட்டிவ் நம்பர், இதே நெகட்டிவ் நம்பருக்கு நமக்கு பவர் வந்து ஆடா இருந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நெகட்டிவ்ல தான் வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேங்களா? வி நோ தட் earlier. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்க 20ன்றது ஈவன் நம்பர். ஸோ நெகட்டிவ்க்கு ஈவன் பவர் வந்து ஈவனா இருந்ததுன்னா your ஆன்சர் will be in the பாசிட்டிவ். ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? 1 பவர் எனி வேல்யூஸ் இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்க போகுது. ஓகேவா? அடுத்தது 0 பவர் எனி நம்பர் யூ வில் கெட் 0. அடுத்து 1 பவர் எனி நம்பர் யூ வில் கெட் 1. ஆரோ டயக்ராம்ல பிளாட் பண்ணுவோம். இப்போ இது ரியல் நம்பர் தான், இதுவும் ரியல் நம்பர் தான். ஆனா நம்ம இங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்? எஃப் டாட் ஆஃப் ஜிக்கு தான் ஆரோ டயக்ராம் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ நம்ம வேல்யூ வந்து எக்ஸ் வந்து -1 0 1 எடுக்கிறோம். நமக்கு கிடைச்சிருக்க அவுட்புட் 1 0. இப்போ நீங்க மேப் பண்ணுங்க. -1க்கு நமக்கு என்ன கிடைக்கும்? 1. 0க்கு 0. 1க்கு again you will get the same value. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 1-to-1 ஃபங்க்ஷன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் we will have a separate unique image இருக்கணும். கரெக்டா? பட் இங்க என்ன இருக்கு? செப்பரேட் எலமெண்ட்ஸ்க்கு சேம் நம்பர் தான் கிடைக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணோம்? இட் இஸ் நாட் அன் therefore f dot of g is not 1-to-1 function. ரீசன் என்னது? பிகாஸ் f of x, g of x, f dot of gல f of x மட்டும்தான் 1-to-1 function, g of x is not an 1-to-1 function. Also f dot of g is not an 1-to-1 function. ஓகேங்களா?